மை ஒப்பீனியன் யாருமே வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்றப்போவோ, கல்யாணம் அன்னைக்கோ வந்து ஓகே நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல டிவோர்ஸ் பண்ணிடுவோம். அப்படின்ற ஐடியால யாருமே உள்ள கல்யாணத்துக்குள்ள மாட்டாங்க. ஸோ ஆனாலும் ஒரு பாயிண்ட்ல இல்ல இதுக்கு மேல நம்ம ஒண்ணா இருந்து சந்தோஷமா இல்லாம இருக்கிறதுக்கு, பிரிஞ்சிருந்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்கன்னா, அது அவங்கவங்களோட மைண்ட் செட் பொறுத்து தான் நெனைக்கிறேன். முன்ன அது இல்ல அப்படிங்கிறதுனால, அப்போ அது கரெக்ட்டும் இல்ல. இப்ப இருக்குன்றதுனால அது தப்பும் இல்ல. பட் அது ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன் தான். அவங்கவங்களுக்கு எப்படி அத பார்த்து நம்ம யாரோட லைஃப்பையும் பார்த்து நம்ம ஜட்ஜும் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்களோட வாழ்க்கையில அவங்க என்ன கோ த்ரூ பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். சில சமயம் இட் வில் நாட் பி ஒரு ஒரு அதாவது நம்ம வெளிய பார்க்குறப்போ அப்யூசிவ் ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. ஒருத்தவங்க அடிக்கிறாங்க. அதனால டிவோர்ஸ் வாங்குறாங்கன்னா நம்ம சொல்லுவோம். ஆமா கரெக்ட் தான் பாவம். இன்னொரு இடத்துல அந்த மாதிரி எதுவும் இருக்காது. என்ன குறை? ஏன் பிரிஞ்சாங்க? அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க அடிக்கிறனால அவங்க பிரிஞ்சாங்க. அது கரெக்ட். ஆனா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம அவங்க வீட்லயும் ஏதாவது அவங்களுக்கு மனக்கசப்பு நடந்திருக்கலாம். அதனால அவங்க பிரிஞ்சாங்கன்னா, அது அவங்களுடைய இஷ்டம். அத நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்றதுக்கோ, இல்ல ஜஸ்டிஃபை பண்றதுக்கோ நம்ப யாருமே இல்ல. ஸோ இத நான் வந்து கொஞ்சம் ஹெல்தியா தான் பார்க்குறேன். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.